சிவப்பென்றால் அது சித்தாந்தமா, இல்லை பாலியல் தொழிலின் அடையாளமா? சிவப்பென்றால் அது தரித்திரமா, இல்லை சீன புரட்சியின் சரித்திரமா? நிறத்தில் பலவித நிறங்கள் உண்டு, சிவப்புக்கு மட்டுமே சிறப்பு உண்டு. செவிகொடு என் மனிதனே, இனி சிவப்பால் தான் சீர்திருத்தமே. சிவப்பென்றால் அது நிறமில்லை, அது சின்னம் போன்ற வடிவில்லை. கருமை நிறமும் சிவப்பில்லை, அதன் வண்ணம் பலருக்கு புரியவில்லை. ஆணும் பாம்பாய் இருப்பதா, பெண்ணும் தவளையை போல துடிப்பதா? பசிக்காய் கற்பை விற்கும் வாழ்வின் நிறமே சிவப்பு, பெண்கள் வாழ்வின் நிறமே சிவப்பு. சரியாக வாழ்ந்தால் இங்கு ஏன் தான் போராட்டமே? இனி யார்தான் முதற்கல்லை எறிவார்? இயேசு சொன்னார் அன்று, அதை பார்த்தேன் இன்று. பாலியல் தொழிலை செய்யும் ஒருத்தையும் பாட்டாளி என்பதை ஏற்றுக்கொள்ளியும், கழிவை சுமக்கும் கழிப்பறையானாள் வேசி, இவள் கையில் ஊசி. சாதி மதங்கள் சடங்கு தோஷங்கள் விலைமகள் உலகில் வேறுபாடு இல்லை. இவள் தொழிலும் சிவப்பென்றால் எல்லாமே சிவப்பாகும். ஏனென்றால் இது சமத்துவ வாழ்வாகும். சிவப்பென்றால் அது நிறமில்லை, அது சின்னம் போன்ற வடிவில்லை. கருமை நிறமும் சிவப்பில்லை, அதன் வண்ணம் பலருக்கு புரியவில்லை. ஆணும் பாம்பாய் இருப்பதா, பெண்ணும் தவளையை போல துடிப்பதா? வயிற்று பசிக்காய் கற்பை விற்கும் வாழ்வின் நிறமே சிவப்பு, பெண்கள் வாழ்வின் நிறமே சிவப்பு. இவளும் காமத்தின் பசியை தனிப்படை தினமும் உணர்வுக்கு உடலை உணவாய் வழங்கும் மாது. எதிர்காலம் ஏது தீண்டாமை ஒழிப்பை தினம் தினம் செய்யும் விலைமகள் எவளுக்கும் விடியலும் இல்லை. இவள் தொழிலும் சிவப்பென்றால் எல்லாமே சிவப்பாகும். ஏனென்றால் இது சமத்துவ வாழ்வாகும். சிவப்பென்றால் அது நிறமில்லை, அது சின்னம் போன்ற வடிவில்லை. கருமை நிறமும் சிவப்பில்லை, அதன் வண்ணம் பலருக்கு புரியவில்லை. ஆணும் பாம்பாய் இருப்பதா, பெண்ணும் தவளையை போல துடிப்பதா? வயிற்று பசிக்காய் கற்பை விற்கும் வாழ்வின் நிறமே சிவப்பு, பெண்கள் வாழ்வின் நிறமே சிவப்பு.
ஏ கோகுலே நீ அங்க நில்லு. ஏ குட்டி இங்க வாடா, இங்க நில்றா. ஏ வாழை போடு. ஏ புர்ரா புர்ரா புர்ரா, என்னடா காய்ச்ச விட்ட? பால் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து தெரியுமா? பிடிக்கவே இல்ல. ஜூம் மந்திரகாளி. போடா தக்காளி. சார் 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 சாரி சார் கொஞ்சம் லேட் ஆச்சு, போகலாமா? போகலாம். இங்க இருக்கான் பா சிவா. பகலில் தான் சார் இந்த பசங்க இங்கே கிரிக்கெட் விளையாடுறாங்க, நைட் ஆனால் எல்லா பார்க்லேயும் வேறு விளையாட்டு தான் சார் விளையாடுறாங்க. ஓஹோ, காலம் கலிகாலம் ஆகி போச்சு சார். சார் எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது சார், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுவீங்க சார். ஏய், பெரியவங்கிற மரியாதைலாம் கொடுக்க மாட்டியா? அம்மா துண்டு இருந்ததுன்னு என்னென்ன பேசுது பாருது. ஏண்டா ராத்திரி ஃபுல்லா கவிதை சொல்லி கழுத்தெடுத்த, இப்பயுமா வெயிடா போன. அம்மா 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேம்மா, பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். பாப்பா இந்தா காப்பி. மம்மி நேற்று கொலைஞ்சி ஃபோன் பண்ணா. யாரோ எழுத்தாளர் யுரேகாவோ சுரேகாவோ பேட்டி எடுக்கணுமா, 10 மணிக்கு வரேன்னு சொன்னார். என்னது பேட்டியா? வேட்டி அவுக்கிறவங்க தான் இந்த வீட்டுக்கு வருவாங்க, நமக்கு எதுக்குடா பாப்பா பேட்டிலாம்? விடு மம்மி, நம்ம வாழுற வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பேராக இருக்கட்டுமே. அப்புறம் மத்தியானத்துக்கு பீஃப் ஃப்ரை பண்ணி வச்சிடுங்க, நல்ல சுக்காவா. அதுக்கு என்ன பாப்பா, ரெடி பண்ணிடுறேன். சார் இந்த பொண்ணை பேட்டி எடுத்து போட்டதுக்கப்புறம் என்னையும் ஒரு பேட்டி எடுத்து போடுங்க. அரசியல்வாதியிலேருந்து ஆன்மீகவாதி வரலையும் நம்ம கையில் சார். என்ன நம்ம யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்கிறது இல்லை. கோர்ட்டு கேஸ்னா ஃபோன் பண்ணா உடனே வந்து வெளில எடுத்துருவாங்க சார். அப்படி பெரிய ஆளு சொல்லு சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவங்களுக்கு நான் உள்ளே போயிட்டேன்னா அவங்க வந்து மாட்டிக்குவாங்க சார். மோசமான திருடைங்க சார் அவங்க. சக்கரக்கோ சரியான விஷயம் தான் சார் வீடு, சொர்க்கத்தின் வாசப்படி சார். சார் பில்டிங் தான் சார் பழசு, ஆனால் உள்ளே இருக்கிற ஐட்டம்லாம் புதுசு சார். எல்லாம் மம்மியோட அந்த காலத்து உழைப்பில் வாங்கினது சார். 9 கிரவுண்டு இன்னைக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு போட்டாலும் 5 கோடி ரூபா போகும் சார். நானே எவ்வளோ கஸ்டமரை கொண்டாந்து விட்டுருக்கேன் சார். சில பேருக்கு குடியிருக்க கூட வீடு இருக்காது சார், ஆனால் இங்கே கொண்டாந்து கொட்டிட்டு போகணும் சார். சக்கரக்கம். என்னப்பா கதவு பூட்டி கிடக்குது? சார் இதெல்லாம் தொழில் ரகசியம் சார். வெளியே பூட்டியிருந்தா உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம், உள்ளே பூட்டியிருந்தா வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க இதெல்லாம் சீக்ரெட் கோடு. ஹலோ மம்மி, நாங்கள் வெளில தான் நிற்கிறோம். மம்மி இந்த செட்டிக்கே அதான் ரம்மி. உள்ளே வாங்க. போயா சார் பேமெண்ட்னாலே பேச மாட்டேன் நான். சக்கரகம். நான் சோனியா, இப்போ ஆப்பிள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதாம்ல.
சாரி சார், வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கு தூங்குற டைம். பொதுவாக 3 மணிக்கு தான் எழுந்துப்பேன். இன்னைக்கு நீங்கள் வந்ததுனால தான். சாரிம்மா, எனக்கு இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ, அதனால தான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். நிச்சயமாக உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன சார் தொந்தரவு இருக்கு? இந்த மாதிரி ஒரு பொண்ணை மதித்து பேட்டி எடுக்க வந்தீங்களே, அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான் சார். இது ஒரு முக்கியமான பதிவுமா, அதை பற்றி உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. சார் காஃபி. சார் மத்தியானம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இன்னைக்கு பீஃப் தான். சார் சாப்பிட்றீங்களா இல்லை வேறு ஏதாவது சொல்லட்டுமா? மனுஷங்கறியை தவிர மற்ற எல்லா கறியும் சாப்பிடுவோமா? சார் அது என்னோட டிபார்ட்மெண்ட்டு சார். பீப்புக்கும் ரம்முக்கும் செம்ம கலக்கலாக இருக்கும் சார். மம்மி அந்த ஒயர்க்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஜக்க இருக்கும். புரிஞ்சு என்னோட பிராண்டை மறந்துடாத. சொல்லுங்க சார், நான் என்ன சொல்லணும்? மா, இது வழக்கமாக எடுக்கிற பேட்டியோ டிவி இன்டர்வியூ கிடையாதுமா. ஒரு நிமிஷம், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற தலைப்புல ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கிறமா. ஒரு எழுத்தாளர் ஒரு விலை மாதோட நேர்காணல் எடுக்கிற மாதிரி இந்த நாவலோட கதைக்காலத்தை அமைச்சிருக்கிறேன். அருமையான டைட்டில் சார். ரொம்ப நன்றிமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிதிருத்துற தொழிலாளியும் ஒரு முந்தான விரிக்கிற தொழிலாளியும் மற்றவங்களை காட்டிலையும் ஒரு படி மேலதான். இவங்க 2 பேருமே தங்கிட்ட வர கஸ்டமரோட அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிவுஜீவிகளாயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சலூன்ல இங்கேயும் தான் நான் ஒரு சமத்துவத்தை பார்க்கிறேன். ஓ இதுவா? இது மம்மி மாட்டி வச்சது. எப்பவுமே எல்லாரும் இங்கே தான் இருப்பீங்களா? இல்ல என்னை தவிர இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேற வேற வீடு இருக்கு. ஓஹோ. ஆனா நாங்க அசம்பிள் ஆகுறதெல்லாம் இங்க தான். இந்த நாவலுடைய கதைக்கரு என்னன்னா, 2 விஷயத்தை மையமாக வச்சு எழுதுறேன். 1, செக்ஸை அடக்கி வைக்கனால உண்டாகக்கூடிய விளைவுகள். 2வது, சென்னைக்கு கண்டிப்பாக ரெட் லைட் ஏரியா வேணும். அவ்வளோதான். சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா? ரெண்டும் நல்ல விஷயம்தான். ஆனா தமிழ்நாட்டுல ரெட் லைட் ஏரியா வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களை அடிச்சே கொண்டுடுவாங்க. எந்த ஊர்ல சார் இருக்கீங்க நீங்க? பூனைக்கு யாரு மணி கட்டுன்றதுதான் பிரச்சனை. அதான் மணியை நானே கட்டி பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியோ கலாட்டா பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பெரிய பிரச்சனை உண்டாக்க போறீங்க. கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்துட்ட எத்தனை கஸ்டமர் வந்துட்டு போயிருப்பாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு உடல் தேவை அல்லது உடல் தனவெடுத்து வந்து போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதையும் தாண்டி ஏதோ ஒரு உளவியல் தேவை இருக்கனால தான் வந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அதை அப்புறம் பேசுவோம். நீ படிச்சிருக்கிறதா குழந்தை சொன்னா எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? ஏதோ புதுசா கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் ராத்திரி கேட்குற கேள்வியே நீங்க பகல்ல கேட்குறீங்க. முதல் கேள்வினாலும் முக்கியமான கேள்வி இல்லையா? மதுரை பக்கத்துல தான் எங்க ஊரு. நான் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என்னை சுற்றி ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணான். முதல் காதல் இல்லையா, அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம லவ் பண்ணேன். படிப்பை பாதியிலே விட்டுட்டு சென்னை ஓடி வந்தேன். ரகசியமாக கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ணோம். 6 மாதம் கழிச்சு ஒரு நாள் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் அவன் திரும்பி வரவே இல்லை. எங்கே போனானே தெரியல. அப்புறம் படாத பாடுபட்டு நான் குடியிருந்த ஹவுஸ் ஓனர்லேருந்து நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கு கைமாறா என்கிட்ட இருந்து எதுவுமே கேட்கல, என்னை தவிர. அப்புறம் அதுவே தொழிலாயிடுச்சு. என்ன மாதிரி படிப்பை பாதியில விட்டுட்டு ஓடி வர்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம். செக்ஸ்ன்றது இங்க அழுத்தி வைக்கப்படுற ஒரு உணர்வா இருக்கிறது தான் பிரச்சனை. உடல் தாண்டிய காதல் தான் இங்க உண்மையான காதல். இதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா இங்க இருட்டே தேவைப்படாதுமா. என்னுடைய பார்வையில ஒவ்வொரு விலை மாதமும் ஒரு உளவியல் மருத்துவர் மாதிரி தான். அவளுடைய படுக்கறைய ஒரு மருத்துவமனையா நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் வந்து போன மறக்க முடியாத நபர்னு யாராவது இருந்தா உன்னால அவங்கள பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஒருத்தனா 2 பேரா?
ஏண்டா? சொல்லு, நீ +2 ஸ்டூடெண்டா? ஏன் ஸ்டூடெண்ட்னா டிஸ்கவுண்ட் தருவியா என்ன? இல்லைல்ல, அப்புறம் என்ன? இந்த டிப்ஸு. ஏண்டா +2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அவன் உயிரை கொடுத்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, நீங்க வந்து ஏய், அதை கேட்க நீ யாரு? சாவடிச்சிடுறேன். என்னடி பண்ற? விடுறீ. ஒரு சின்ன பையனை போட்டு இப்படிதான் அடிக்கிறதா? என்னது சின்ன பையனா? நல்ல கடாமாடு மாதிரி வளர்ந்துருக்க. என் வாயில நல்லா வருது. உன் அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. படிக்க வேண்டிய வயசுல உனக்கு பலான மேட்டர் கேக்குதா? பலான மேட்டர் கேக்குதா? உனக்கு நான் வாய் இருக்குன்னு பேசுறியா? படிக்க எங்க படிக்க முடியுது? எவன் எக்ஸாம் எழுதுவான்? இப்பவே 3 எக்ஸாம் தெரியாது. என் மட்டும் பூரா ஒரே டெக் தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிறவன் செல்போன் திங்க் பண்ண காமிக்கிறான். இதோ இந்த பக்கம் இருக்கிறவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் தொட தெரியற மாதிரி போட்டு மூட ஏத்துறான். எவ்வளையாச்சும் ஒருத்தையும் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தையும் கிடைக்க மாட்டேன். எல்லாம் தெளிவா இருக்காளுங்க. நாய் மாதிரி அலைய வைக்கிறேன். வீட்டுல ரோட்ல கிளாஸ் எங்க போனாலும் எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? நீ பெருசா பேசுற. இங்க பாரு, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இதே டிஸ்டர்பன்ஸ் உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான். அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதலையா, நல்லா படிக்கலையா, எல்லாம் மனசு தாண்டா. எங்களுக்கெல்லாம் இது பழகி போன நாத்தம். உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு எவ்வளவோ எதிர்காலம் இருக்கு. இத பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. விதைக்க ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், அடக்கி வைக்க ஒரு காலம், அனுபவிக்க ஒரு காலம்னு இருக்கு. அந்தந்த வயசுல இதுதான் ஆண்டவன் அளந்து வச்சிருக்கான். மாத்தி பண்ணா உன் மனசு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். இப்படி மேட்டர் மூடிலே இருந்தா எவ்வளவு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வருவா? முதல்ல இந்த நினைப்புல இருந்து வெளியில வா. உன் மைண்ட் நீ கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப ஆட்டம் ஆடலாம், அப்புறம் கல்யாணம் பொண்டாட்டின்னு வரும்போது ஆயுர்வேதமா சித்தாவான்னு அலைய வேணும். உன் மனசுல ஒரு எதிர்கால பொண்டாட்டியை நினைச்சுக்கோ. என் ஆண் மேல அவ ஒருத்திக்கு தான் சொந்தம்னு நீ நினைச்சுக்கோ. நீ ஜெயிச்சிடுவ. இத பாருடா, இதெல்லாம் அப்பா அம்மா வாத்தியாரு சொல்லி கொடுக்க முடியாத அட்வைஸ். என்ன மாதிரி ஒருத்தி தான் இதெல்லாம் சொல்ல முடியும். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். படிக்க வேண்டிய வயசுல காதல் நினைச்சு செக்ஸுக்கு ஆசைப்பட்டு பாதியிலே ஓடி வந்துட்டேன். இப்ப செக்ஸே வாழ்க்கையாயிடுச்சு. அப்போ நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? அப்படிதானே கேட்க போற? இதை விட கஷ்டமான பொழப்பு உலகத்துல வேற எதுவுமே இல்லடா. நானும் ஒரு தொழிலாளி தான். கார்த்திக், நீ சின்ன பையன்,
நல்ல வேளை நான் சேஃப்டியா இருக்கேன். என்ன மாதிரி மத்தவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சின்ன வயசுல எய்ட்ஸ் வந்தா என்னடா பண்ணுவ? உன் எதிர்கால மனைவிக்காக நீ கண்ட்ரோலா இருந்து பாரு. அதுலயே ஒரு சுகம் இருக்கு. கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைக்கும் இருக்கு. அப்ப எனக்கு வரப்போற கண்ட்ரோல்டா இருப்ப நான் எப்படி நம்புறது? டே, ஏன்டா இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிற? நீ சரியா இருந்து உன் பொண்டாட்டி தப்பா இருந்தா உன்னோட ஒழுக்கம் உன் பொண்டாட்டியே மாத்திரும். ஆனா பொண்டாட்டி சரியா இருந்து நீ தப்பா இருந்தா உன் பொண்டாட்டியும் தப்பாயிடுவா. அட்வைஸ் ஐடியாலாம் பிரமாதமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் தான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. இன்னும் 2 மணி நேரத்துக்கு ரூம் இருக்கு. நான் போனதுக்கப்புறமா நீ கிளம்பிப்போ. கார்த்திக், தயவு செஞ்சு படிக்க வேண்டிய வயசுல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ். அன்னைக்கு போனவன் தான். நானும் அவனை மறந்துட்டேன். ஒரு 1.5 வருஷம் இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, நான் கார்த்திக் பேசுகிறேன். கார்த்திக்கா? எந்த கார்த்திக்? தலகானில் அடி வாங்கினேனே அதே தடவை தான். எப்படி இருக்கே கார்த்திக்? நல்லா இருக்கு. அன்னைக்கு நீ பேசினப்போ முதல்ல எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. என் கூட படித்தவன்லாம் காலேஜ் போயிட்டானுங்க. நான் மட்டும் ஸ்கூலில் கடைசி பெஞ்சு மாமாவாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ். நான் +2 பாஸ் பண்ணிவிட்டு நானும் காலேஜ் ஜாயின் ஆகிட்டேன். எல்லாம் உன் அட்வைஸ் தான் காரணம். அதான் உனக்கு தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கால் பண்ணேன். தேங்க்ஸ். அதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நீயும் கரஸில் எதுனா கோர்ஸ் பண்ண பாரு. ஓகே ஓகே பாய். இந்த மாதிரி யூத் ஏகப்பட்ட பேர் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கம்மா, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ். பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு எங்கே போனாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. உச்சி வெயிலும் காம உணர்ச்சிக்கு காதலை ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தா நாய் தேங்காய் உருட்டின கதை மாதிரி தான் இருக்குது. செக்ஸை அடக்கி வைக்கிறது ஆபத்து தான், அதை அவுத்து விடுறது ஆபத்து தான். அதை லெவல் பண்ண தெரிஞ்சவன் தான் புத்திசாலி. இல்லாட்டி ஏன் சார் இன்னைக்கெல்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலே டிவியை போட்டாலே ஆண்மை குறைவா சொப்ன லிகிதமான்னு தாங்க முடியல சார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்கு, செக்ஸ் கல்வி தான். குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள், பாலியல் நலக்கல்வி, டாக்டர் கனியப்பன் பத்மநாபன். இன்னொரு புத்தகம் பாலியல் கலைக்களஞ்சியம், டாக்டர் PM மேத்யூ வெல்லோர், காலச்சுவடு வெளியீடு. ரெண்டுமே ரொம்ப நல்ல புத்தகம். இது ரெண்டுமே பாடத்திட்டமா இருந்தா நிச்சயமா பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். ஏய், காடை சீக்கிரம் போடுறீ. இந்த எடுத்துக்க. என்ன குழந்தை காலையில குளிச்சியா? அவன் எங்கடி? அடுத்த தீபாவளிக்கு தான். மாமன் கை போட்டு மாசம் கணக்காச்சு. கை கருப்பு தான், ஆனா காடு பிடிச்சா நெருப்புல. ஏ கொரில்லாவாயா கொலஞ்சினாதா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வாய மூடுமா, முதல்ல காடை இறக்கு. காடே அமைய மாட்டேங்குது. ஒரு கட்டிங் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்படி சொல்ற? ஆஹா. இந்த சிப்ஸே சை ஜி பூம்பா. வாய பாரு. ஹே ஜோக்கர் 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 ஜோக்கர். யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? நாட்டு நட்டாயா, கலை பறித்தாயா,
இல்ல என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா அல்லது மச்சானா? ஆனம் கெட்டவனே. சீக்கிரம் முடியா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சார். ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி, என் மனசு அடிக்கடி சொல்லிக்கிருக்க ஒரே வார்த்தை ஜெஸ்ஸி. நீ எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுவான் இந்த கார்த்திக். ஏட்டு அடுத்த வரி என்னையா? என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. அடுத்த லைன் என்ன ஏட்டு? டயலாக் மாத்திரம் போ சார். இந்த பாட்டை யார் பாடினான்னு ரகுமான் சார்ட்ட கேட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். அப்படிங்கிறியா? சார் என்னையா? 2-3 கேஸு பார்க்க வேண்டியிருக்கு சார். என்கொயரியை முடிச்சிடலாம் சார். அப்படின்றியா? எல்லாருக்கும் டீ சமோசா சொல்லு போ. ம். டேய் வாடா. சார் நேற்று ஒயின் ஷாப் லீவு சார். கடைக்கு முன்னாடி நின்று கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான் சார். அதான் கஸ்டடியில் வச்சு வந்து கூப்பிட்டு வரேன் சார். என்னையா கலடா பண்ணியா? தப்பாக எதுவும் பிரச்சனை பண்ணல சார். ஊத்தாத ஒருத்தர் பிறந்தநாளுக்காக மொத்த கடையும் மூடிட்டாங்க சார். அதே தேயில் தான் சார். ஊத்துற 1 கோடி பேர் பிறந்திருக்காங்க சார். சார் ஒன்று பெருசா 1 கோடி பெருசா? நீங்களே சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒயின் ஷாப் திறந்துருக்கும்ல? இருக்கோம் சார். குடிச்சிட்டு போய் படியா போயா. சார் என்னையா விடியா? கனவுல கற்பழிச்சோட கைது பண்ண முடியுமா? அனுப்பிச்சுடியா? ஏய் போடா. ரைட் சார். ஏட்டு அந்த பொம்பளைக்கு போனா போடியா? நேற்று வந்து பணம் கட்டிட்டே இருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஹலோ. என்னம்மா நேத்துல நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. ஐயாக்கு அவசரமா 50,000 ரூபாய் தேவை. என்ன மிரட்டுறியா? மாசம் மாசம் 20,000 ரூபாய் மாமூல் வாங்குறீங்களே. நாங்க என்ன ஆளை வித்தா பொழைக்கிறோம்? தோலை வித்து பொழைக்கிறோம். என்ன வேணாலும் பண்ணிக்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, இந்த வம்பு வச்சுக்கிட்ட தேன் கூட்டுல கைய வச்ச மாதிரி மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. வேணா போன. என்னையா கண்ணா பின்னான்னு கத்துறா சார். ரூல்ஸ் எல்லாம் பேசுறா. 5 காசு தேடான்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு பேப்பரை ஓப்பன் பண்ணாலே கொலை தற்கொலை தாமா நிரம்பி வழியுது. இன்னைக்கு அதிகமா கொலை பண்றவங்க என்னமோ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. எனக்கு என்னவோ எல்லாருமே ஒரு அக்யூஸ்ட் மைண்டோட இருக்கிற மாதிரி தான் தோணுது. எல்லா கொலையும் தற்கொலையும் நோண்டி பார்த்தா அதுக்கு 2 காரணம் தாமா. ஒன்னு பணம், இன்னொன்னு செக்ஸ். காதல் ஜோடிக்கு ஓடி போறதை விட கள்ளக்காதல் ஜோடி ஓடி போறதுதான் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான் சார். கல்யாணமான தம்பதிகள் ஆரம்பத்துல காமத்தை ஒரு கொண்டாட்டமா நினைக்கிறாங்க. அப்புறம் அது ஒரு கடமையா மாறி போயிடுது. பண தேவை அதிகரிக்க அதிகரிக்க உடல் தேவை குறைஞ்சு போயிடுது. ஆக்சுவலா பணத்துக்கும் செக்ஸுக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லை சார். இவங்க 2ஐயும் போட்டு குழப்பிக்கிறதுனால தான் கள்ளக்காதல், கௌரவ கொலைன்னு குடும்பமே கூண்டுல நிக்குது. வேற யாராவது வில்லங்கமான ஆட்கள் வந்தாங்களா? சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லிதான் ஆகணும். இந்த பாவமான தொழிலை செஞ்சாலும் அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போவேன். அப்பதான் ஃபாதர் அடைக்கலம் எனக்கு பழக்கமானாரு. ஆரம்பத்தில் நல்லா பழகிட்டு இருந்தாரு ஃபாதர் அடைக்கலம். ஒரு நாள் தனியாக வந்து என்னை மீட் பண்ணாரு. திடீர்னு என் கையை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவருக்கு கிடைக்கலன்னா செத்து போயிடுவேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே. அவரை சந்தோஷப்படுத்தினேன். ஆனால் போக போக எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அதிகமாயிடுச்சு. மகிமா, உனக்கே நல்லா தெரியும் நம்ம பாரிஸ்ல எத்தனையோ கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா தப்பி தவிர கூட நான் உங்களை தப்பிதமா அப்ரோச் பண்ணதே இல்லை, தெரியுமா? என்னமோ உன்னை பார்த்ததும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மகிமா, நீ ஒரு ப்ரொஃபஷனல் கால் கேர்ள்.
ஐம் வெரி சாரி. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு நீ என் மனசில் எங்கேயோ இருக்க தெரியுமா? என் வாலிப வயசில் எத்தனையோ லவ் அப்ரோச் இருந்தது. அதையும் தாண்டி உண்மையாகவே கடவுளுக்காக என்னை நானே டெடிகேட் பண்ணிக்கிட்டேன். உன்னோட பர்சனல் லைஃப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் ராகப் அண்ட் மகதல்னா மரியா இவங்கெல்லாம் பைபிள் கேரக்டர்ஸ். பேசிக்காக அவங்கெல்லாம் ப்ராஸ்டியூட்ஸ். ஆனால் அவங்க ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்னது? ஓ, பைபிளை பைக்குள்ளே வச்சிருக்கிறியா? ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாமா ஃபாதர்? எனக்கே வா. ப்ரொசீட். மத்தேயு 21:31. அப்போது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஃபாதர், கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லு. ஒரு தடவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவும் வந்துட்டு போறீங்க. பாவ மன்னிப்பு கொடுக்குற நீங்களே பாவம் பண்றது பெரிய பாவம் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் பைபிளுங்கிறது பலிபீடத்தோட முடிஞ்சு போச்சு. உங்களை ஒருத்தரை வச்சு எல்லாரையும் தப்பாக நினைக்க வச்சிடாதீங்க. 100 ஆட்டில் காணாமல் போன அந்த ஒத்த ஆட்டை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஊழியம். ஆனால் அந்த ஒத்த ஆட்டை நீங்களே அடித்து சாப்பிட்டா அது நியாயமா ஃபாதர்? ஃபாதர் அடைக்கலம் அன்னைக்கு கோபமாக போயிட்டாரு. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு அவரை தேடி போனப்போ அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 3 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. கரெக்டான நேரத்தில் என் கண்ணை திறந்துட்ட மகிமா. என்னோட தப்பை நானே நியாயப்படுத்திக்கிட்டு ஒன்னையே ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ ஆம் வெரி சாரி. இவங்க என்னோட மனைவி. போன வாரம் தான் நான் இவங்களை திருமணம் பண்ணினேன். ஃபாதரா இல்லை, மனுஷனா. விதம் எல்லாமே இவங்களுக்கும் தெரியும். மனைவி கிட்ட எதுவுமே மறைக்காம இருக்கிறது தான் உண்மையான கன்ஃபெஷனா நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ணினதெல்லாம் மறைவான அட்டுழியம். ஆனா இப்ப நான் பண்ணதுதான் உண்மையான ஊழியம். சாப்பாடு எதுவும் தயார் பண்ணட்டுமா ஃபாதர்? தயவு செஞ்சு வேண்டாமா. We are going to settle in Malaysia. ஃபாதர், நான் உங்கள் மனசை ஏதாவது புண்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. நீதாமா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். God bless you. வரோங்க. வரோமா? வரோமா? உண்மையான துறவி ஊருக்குள்ள வாழ்றது ரொம்ப கஷ்டமா. இன்னைக்கு உள்ள ஃபுட் கல்ச்சர் சாப்பிட்டவனே சும்மா இருக்க கூடாதுமா. காவியோ வெள்ளையோ காமத்துக்கு ஒரு தடையே கிடையாது. மதன்ற ஒரு போர்வைக்குள்ள இருந்து தப்பு பண்ணா உடல் சேவை அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு சமாளிக்கிறாங்க. திருவள்ளுவர் தான் பெஸ்ட். இல்லத்துறவியா என்னமா வாழ்ந்திருக்காரு. இன்பத்து போல எழுதியிருக்கிறாரு. கருவறைக்குள்ளார ஒரு அர்ச்சகர் வந்து தப்பு பண்ணாரு. அதை செல்போன்லயும் படமா எடுத்திருக்கிறாரு. பேசாம தேவதாசி முறைமையே இருந்துச்சுன்னா ஆலயங்கள் இவ்வளவு அசிங்கப்படாதுமா. கோயில பாத்தீங்கன்னா காமத்தை சிலையா வடிச்சு தெய்வ நிலையா பார்த்தது தான் நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஆபாசமா சீரழியுதுமா. ஆமா, அதுக்கப்புறம் ஃபாதர் ஃபோன் பண்ணாரா? அப்பப்போ எப்போவாவது ஃபோன் பண்ணுவார். ஃபாதர் வேலையை ரிசைன் பண்ணப்பவே நானும் இந்த தொழிலை விட்டுடலான்னு நினச்சேன். அப்போ தான் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒருத்தர் வந்தார். அடுத்த ஃப்ளாஷ்பேக்கா? சூப்பர்மா.
ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ள எல்லாம் ஏன் அலோவ் பண்றீங்க மம்மி? ப்ளீஸ்டா செல்லம், முழுசா 30,000 ரூபா. நமக்கு எவ்வளோ செலவு இருக்கு உனக்கே தெரியும்ல. ஒரே ஒரு தடவைடா செல்லம். சரி போ. சார், தப்பா நினச்சிக்காதீங்க. இது நாங்கள் வாழ்கிற வீடு. பணம் தேவை அதிகமாக இருக்கிறனால தான் இங்கே தங்கவே சம்மதிச்சோம். சாப்பிட என்ன சார் வேணும்? வெள்ளை பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு கிடைக்குமாக்கா? காவல்துறைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான் நான் தீவிரவாதி. லாட்ஜிலையோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் படுத்திருந்தா மாட்டியிருந்திருப்பேன். அதனால தான் இப்படி ஒரு யோசனை வந்துச்சு. நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு சகோதரி. எப்போ அக்கா தங்கச்சின்னு சொன்னியோ அப்போவே நீ எங்களுக்கு சொந்தமாயிட்ட தம்பி. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. நீங்க கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கீங்க. நீங்க போட்ட அந்த சொத்துக்காக எத்தனை லட்சம் வேணா கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றலாம் சகோதரி. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான பிரச்சனை. நாங்கள் மட்டும் என்ன நிம்மதியாக தூங்குறோமா பிரதர்? பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை, போலீஸ் மாமூல் ரவுடின்னு பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது மடத்தில் சேர்ந்தாலாவது மானத்தோடு வாழலாம். பாப்பா, பாப்பா ஏந்திருமா, இந்தா காப்பி. அவர் அப்பவே போயிட்டாருடா அம்மா. கொடுத்த பணத்தை கூட திரும்ப வாங்க மாட்டேன். இதெல்லாம் கடவுளா பார்த்து அனுப்பி வைக்கிற காக்கா. இவளுங்க வேற. தவறில்லை என கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை நீயும் ஒரு தொழிலாளி, சமுதாய போராளி. நேற்று இரவு நீ பேசிய போது பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்வு, இந்த தொழிலை விட்டுவிடப் போகிறேன் என கூறினாய். எவருக்கு தான் இப்போது பாதுகாப்பு இருக்கிறது? என்னை பொறுத்தவரையில் தற்போது உன் தொழிலிடமே தக்க பாதுகாப்பானது. உன் உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கிறது. வெளியில் வந்தால் ஓநாய்களும் முதலைகளும் உன்னை சாப்பிட்டு விடும். என்னை பொறுத்தவரையில் மதிப்பு மிகுந்த கட்டளையாக அல்ல, அன்பு வேண்டுகோளாக உன் அண்ணன். இந்த தொழிலை விட்டுடலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த தொழிலே இருக்க வச்சிடுது.
அந்த பிரதர் தீவிரவாதியோ கொலைகாரனோ எனக்கு தெரியாது. அவர் கொடுத்த காசுக்கு என்ன அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா தன்னோட மனசுல இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு மனிதநேயத்தோட போனாரு. அவன் தான் சார் ஆம்பளை. உண்மைதாம்மா. புலநடக்கம் அப்படின்றது அவங்கவுங்க மன உறுதியை பொறுத்தது. பாப்பா சாப்பாடு ரெடி, சாரை கூட்டிட்டு வாங்க. வாங்க சார். ஏய் கொஞ்சம் குழம்பு ஊத்துங்கடி அவளுக்கு. சார் எங்க டைப் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? சூப்பரா இருக்குமா. சரிங்க சார். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அது என்ன சார் சினிமாவில் வர ப்ராஸ்டியூட் மட்டும் வாயில் வெத்தலை பாக்கு போட்டு தொப்புள் தெரி சேலை கட்டிட்டு இருக்காங்க. ப்ராஸ்டியூட்னா அப்படிதான் இருக்குமா? அதை ஏமா என்கிட்ட கேட்குறீங்க? படம் எடுக்கிறவங்கள போய் கேளுங்கம்மா. சார் ரெட் லைட் ஏரியா வேணும்னு எழுத போறீங்களாமே, அது மட்டும் வந்துச்சு உங்களுக்கு தான் சிலை. இவருக்கு சிலை வைக்கிறதுனா பெரிய மலையே வெட்டி கொண்டாடணும். சும்மா இருங்கடி சார். இவளுங்க இப்படிதான் சார் சும்மா அதை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல விடுங்கம்மா, உண்மையதானே சொல்லிக்கிறாங்க. மம்மிக்கு தம்பி உனக்கு அண்ணன்டி இவரு. சார் இந்த வாழ்க்கையே வேற உலகம் சார். வெவ்வேறு மந்தையில் இருந்த ஆடுகள் எல்லாம் ஒரே இடத்தில். எங்களுக்கு நியாயமா பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இதோ இவ அம்மா கூட இதே தொழில் தான். வயசாகி போச்சு. இவ செலவு போவ மாசம் மாசம் பென்ஷன் நாங்க தான் போடுறோம். சேர்த்துலாம் வைக்கிறது இல்லை சார், எல்லாம் சேவை தான் சார். எதிர்காலத்தில் எய்ட்ஸ் அது இதுன்னு ஏதாவது வந்தா எங்களை யார் சார் பாப்பா? யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் பிளேட் தான் நாங்களாம். வருத்தப்படாதீங்கம்மா. உலகத்திலேயே ஆதிக்கால தொழில் இதுதான். ஆனால் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. தீண்டாமை ஒழிப்பது தீண்டாமை ஒழிப்பதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் தீண்டாமை ஒழிப்பதை கொண்டு வந்தது இந்த தேவதேவகேரா தான். பொண்ணுட்ட கலைஞ்சி சார் பூட்டி இருக்கு சார். பாருங்க பூட்டோடையா. வந்துட்டாங்க திருட்டு பசங்க ரைடுக்கு வந்துட்டாங்க. ஏந்திரி ஏந்திரி. காலில் கடைய போட்டீங்களா? போயா போலாம், வெளியே போயா. எல்லாத்தையும் ஏத்து, எல்லாத்தையும் ஏத்து. மேல கை வச்சு மரியாதை கேட்டு வெளியே போலாம். வெளியே போலாம். போயா வெளியில. போயா. மம்மியை பத்தி உங்களுக்கு குச்சி தெரியாது. விடுவேன். மம்மி கும்மின்னு. இது ஓடி வரைக்கும் எல்லாமே இதெல்லாம் என்னையா ஏத்தியா புதுசா? போல எல்லாத்தையும். கட்டிட்டே வேலை வச்சுக்கிறீங்களா? நாக்கல் வச்சு நாடகம் கட்டிடுவேன். ஏட்டு, என்கிட்ட கலாச்சாரத்தை என்னையவா பிடிச்சிருக்காங்க? சார் டீம் ரெண்டா பிரிச்சு விடியா. சார் சார் உங்ககிட்ட என்ன பேச்சு உள்ள ஏத்தியா? சார் என்ன சார் நடந்துச்சு? என்ன தப்பு பண்ணாங்க சார் அவங்க? அதுக்காண்டி இவளுக்கு பகல்ல போட்டு தொழில் பண்ணுவாளுங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு சொல்றியா? சார் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சார். எது தப்பு இல்ல? ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டமா சார்? ஆம்பளை சட்டம் பொம்பளை சட்டம் சட்டத்தை ஸ்டேஷன்ல வந்து பேசியா? ஏய் நீ குழந்தை தானே? ஆமா சார். சார் இல்ல சார். சார் அன்னைக்கு கூட ஆஷா கூட்டியாந்து விட்டேன் சார். ஏதோ பார்த்த கொஞ்ச நாள் விடுறேன். ஜாலியாரியா? ரைட்ரு சார். எந்த செஷன் ரைட்ரு? சார் அந்த ரைட்ரு இல்ல சார், எழுத்தாளர். எழுத்தாளர் பார்த்தா பழைய பைட் மாசமா இருக்காரு. மூடிட்டு கிளம்புங்க. இதெல்லாம் மாமூலா நடக்கிற பிரச்சனை. மாமூலா நடக்கிற பிரச்சனையா இல்ல மாமூல் பிரச்சனையா? ஏய் நல்ல இடத்துல கூப்பிட்டு கிளம்பு. அந்த பொண்ணுங்களை அப்படியே ஆட்டோல ஏத்திட்டு வாங்க சீக்கிரம். சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். மம்மி 50,000 பணத்துக்காக எங்களை டார்ச்சர் பண்றீங்களா? 50,000மா? என்ன முளகா அரைக்கிறியா? யார்கிட்ட பேசு தெரிஞ்சு பேசுமா. ஏமா தேவையெல்லாம் பேசாதமா, வந்து கையெழுத்து போடுமா. சார் உங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் தானே வேணும்? 2 நாள் டைம் கொடுங்க சார். பணம் கொடுத்தா என்ன சரியாயிடுமா? அதான் மதிய வரைக்கும் தான் பொசிஷன். பயம் அருளாண்டி மேல இருக்குன்னு சொல்லித்தான் இந்த இன்ஜெக்ஷன்.
போமா போய் கேள்வி கொடுமா ஓரா ஆல்ட்டி விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் காரணம் இல்லாம கைது செய்யாதே விடுதலை செய் விடுதலை செய் போலீஸ் அராஜகம் ஒழிக ஒழிக இந்த உருட்டலு மிரட்டலு அதட்டல்லாம் நம்ம ஸ்டேஷன்ல தான் வீட்டுக்கு போனால் விளக்கமாறு தான். காரணம் இல்லாம கைது செய்யாதே விடுதலை செய் விடுதலை செய் யோ இதெல்லாம் ஒருவேளை தானே ஹலோ வாய முடியா ஆமா நீ என்ன மாடா மேய்க்கிற யார பத்தி யோவன்ற காக்கி சட்டை போட்டினா நீ என்ன வேணா பேசலாமா மரியாதை மரியாதை கொடுத்து பேசு சரிங்கம்மா நீங்க யாருங்கம்மா ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி மெம்பர் ஆமா எந்த ஆக்ட்ல நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க எல்லாம் விபச்சார தடுப்பு பிரிவில் தான் பகல்ல ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப எப்படி சார் விபச்சாரம் பண்ண முடியும்? அப்படியே இருந்தாலும் எல்லாம் சுத்தி நாங்க தானே சார் இருந்தோம். எங்களே விட்டுட்டு பொம்பளை போய் பிடிச்சிட்டு வரீங்க. சட்டத்தில் அதுக்கு ஐட்டம் இல்லை சார். அப்போ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை பயன்படுத்திப்பீங்கல்ல? சார் எனக்கு பெட்டெக்ஸில் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. என்னால் ரொம்ப நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் 3 பேர் மட்டும் உள்ளே வந்தீங்கன்னா உட்காந்து பேசலாம். இது வேறையா? போங்க சார் போங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நாங்க பேசிட்டு வரோம். சரிங்கம்மா. உள்ள போட்டுருக்க கட்டி வர ஓரமா ஒதுங்குது. உட்காருங்க. இப்போ சொல்லுங்க சார். சார் நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூஸ். சிவப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கிறேன். அது விஷயமா பேட்டி எடுக்க தான் மகிமாவை பார்க்க வந்தேன். அதுக்குள்ள நீங்க உள்ள வந்து இவ்வளவு பிரச்சனையாகி கலாட்டாயிருச்சு. சார் இது ஒரு நாவல் சார். நாவலுடைய கான்செப்ட் என்னன்னா சென்னைக்கு ரெட் லைட் ஏரியா வேணும். என்னது சென்னைக்கு ரெட் லைட் ஏரியா? என்ன சார் பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? எந்த நாட்டில் வந்து என்ன பேசுறீங்க சார்? ஆஸ் ஏ போலீஸ் இன்ஸ்பெக்டரா உங்கள்கிட்ட சில காரியங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் இந்த ஸ்டேஷன்ல ஒரு மாசத்துக்கு எத்தனை கேஸ் சார் ஃபைல் ஆகுது? கார விட மாட்டானே. கேட்டு சார் போன மாசம் எத்தனை கேஸ் ஃபைல் ஆகிருக்கு? மொத்தம் 178 சார். 178 கேஸ்ல அட்டெம்ப்ட் டு ரேப், செக்ஸ் டார்ச்சர், ரேப்பிங் அண்ட் மர்டர், கிட்னாப்பிங், கள்ளக்காதல் அண்ட் அதர் செக்ஸ் கேஸ். மொத்தம் 145 கேஸ் சார் செக்ஸ் சம்பந்தப்பட்டது. மிச்சம் 33 கேஸ்ல 3 மர்டர், 20 திருட்டு, 10 தற்கொலை சார். சார் 178 கேஸ்ல 145 கேஸ் செக்ஸ் சம்பந்தப்பட்ட புகார். உங்க ஒரு ஸ்டேஷன்லயே இவ்வளவு கேஸ் செக்ஸ் சம்பந்தப்பட்டது இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பூரா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் 50% ஆவது செக்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி 3 வயசு எல்கேஜி குழந்தை செக்ஸ் புகார் கொடுத்தது உலகத்திலே நம்ம ஊர்ல தான் சார். இது உள்ளூர் தகவல். உலக தகவல் சொல்லவா? சொல்லுங்க. இந்தியா முழுக்க ஆதார புள்ளி விவரப்படி 40 லட்சம் பாலியல் தொழிலாளிகள் இருக்காங்க. இதுல கணக்குல வராது எத்தனையோ. இவங்களுக்கு 1.5 கோடி பேர் கஸ்டமர் இருக்கிறாங்க. இந்த தொழில் மூலமா வருஷத்துக்கு 2500 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 300 பெண்கள் புதுசா இந்த தொழில தள்ளப்படுறாங்க. எய்ட்ஸ் ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட என்ஜிஓஸ் இந்த தொழிலை நம்பிதான் சார் இருக்கிறாங்க. இது போக இன்டர்நெட் செக்ஸ் படம் மூலமா வருஷத்துக்கு 6000 கோடி ரூபாய் பிளாக் மணியா இந்தியாவில் பொருளுது சார். அடுத்த புள்ளி விவரத்தை சொல்லவா? இந்தியாவில் மட்டும் 1 கோடி எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு புதுசா அந்த வியாதி வருது. உலகத்திலேயே எய்ட்ஸ் நோயில முதல் நாடு சவுத் ஆப்பிரிக்கா, 2வது நாடு இந்தியா. இந்தியா ஏன் தெரியுமா 2வது நாடு? நம்ம தமிழ்நாடை வச்சுதான். பாம்பே, கல்கத்தாலலாம் செக்ஸ் வயலன்ஸ்ன்றது கிடையாது சார். ஏன் தெரியுமா? அங்க பாலியல் தொழிலுக்கு லைசன்ஸ் கொடுத்து முறைப்படுத்தி வச்சிருக்காங்க சார். பாம்பே கல்கத்தா சார். பாம்பே கல்கத்தா மட்டும் வெளிநாட்டிலே சார் இருக்கு. அதுவும் இந்தியாக்குள்ள தான் சார் இருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லல. இதுல மட்டும் ஏன் சார் வேறுபாடு பாக்குறீங்க? அதுக்காக இங்கே விபச்சாரத்தை பெருக்க சொல்றீங்களா சார்? பெருக்க சொல்லல சார், அதை கட்டுப்படுத்த தான் சார் கத்திட்டு கிடக்குறேன். இந்த தொழிலை கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஸ்டாண்டு, பார்க்கு, பீச், தியேட்டர், மசாஜ் கிளப்னு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல இந்த தொழில் நடந்துட்டு தான் சார் இருக்கும். சார் சிட்டிக்குள்ள அங்கங்க கழிப்பறை இருக்கனால தான் சிட்டி நாராம இருக்கு. சிறுநீர் மலை மாதிரி பாலியலும் ஒரு வகையில் உடல் உபாதை தான். ஊருக்கு வெளியே கழிப்பறை இல்லைன்னா ஊரே நாரி போயிரும் சார். பரத்தியர், கணிகையர், பொதுமகளிர், தேவதாசின்னு இலக்கியத்தில் உங்களுக்கு எவ்வளவோ பேர் இருக்கு சார். இலக்கியமா எடுபடுமா சார்? இதெல்லாம் கவர்மெண்ட் பிரச்சனை சார். முல்லை பெரியாறு கூடவங்களும் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு சார். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை சார். மக்கள் எங்க சார்? நாங்க தான் சார் மக்கள் சார். பிபி ஏறு சார். சார் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க சார்.
அப்படியே என்ன பிபி அப்படியே இறங்கிடும். சொல்லுங்க சார். அரசே மதுபான கடையை திறந்தனால கள்ளச்சாரம் ஒளிஞ்சது மாதிரி இந்த தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டா சிட்டி சுத்தமாகும், நோய் விழிப்புணர்வு உண்டாகும், பாலியல் வன்முறை ஒழியும், பாலியல் தொழிலாளிக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பெண் கடத்தல் ஒழியும், ஆன்லைன்ல பெண்களை கடத்துறது விற்கிறதெல்லாம் அழியும், குப்பத்தட்டு குழந்தையெல்லாம் குறையும், முக்கியமா உங்களை மாதிரி ஆட்களோட தொல்லைகள்லாம் குறையும் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் பாலியல் தொழில் புரியும் பெண்களே இல்லை, இருந்தாலும் ரொம்ப கம்மியாக 10 பேர் 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ டெல்லி, பாம்பே, கல்கட்டா அங்கே தான் ரெட் லைட் ஏரியா இருக்கு, அங்கே தான் தொழில் பண்ணுற பெண்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இல்லை, அப்படி இருந்தாலும் ஒரு 10 பேரோ 12 பேரோ தான் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் பண்ண ரிசர்ச்சில், எக்ஸ்ப்ளோரேட்டரி எத்னோகிராஃபிக் ரிசர்ச்சில் 6300 பாலியல் தொழில் புரியும் பெண்கள் சென்னையில் மட்டுமே இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 90,000 பேர் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் 3 கோடி பாலியல் தொழில் புரியும் பெண்கள் இருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு, என்ன செய்ய முடியும்? பாலியல் தொழில் புரியும் பெண்களை வலிமைப்படுத்துறது, அவங்களுக்கு சட்டத்தை பற்றி எடுத்து சொல்றது, சட்டப்பூர்வமா அவங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறையை எதிர்த்து அவங்களே குரல் கொடுக்கறது. இன்னொன்று, அவங்களுக்குன்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரெட் லைட் ஏரியா அப்படி இருந்ததுன்னா அவங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்க அவங்க மீது வன்முறை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று, அவங்களுக்குன்னு ஒரு இடம் ரெட் லைட் ஏரியா சென்னையில் உருவாகுது. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அதற்கு தமிழ் ஆக்கம் கூட சரியாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். விபச்சார தடை சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விபச்சார தடை சட்டத்தின் நோக்கமே என்ன அப்படின்னா 2 நோக்கம். ஒன்று, ப்ராஸ்டிடியூஷன் பெர் சே இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அப்படின்னு அதோடைய முகவுரையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாலியல் தொழில் அப்படிங்கிறது தவறு இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய முகவுரை. இரண்டாவதாக, வணிக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக இந்த பாலியல் தொழில் இருந்தால் அது தவறு அப்படிங்கிறதும் இந்த சட்டத்துடைய பின்னணிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. பாலியல் தொழில் செய்யும் பெண்களை பொறுத்தவரையில் அவங்க தெரிந்தோ தெரியாமலோ இந்த தொழிலில் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த தொழிலில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் த ப்ரொஃபஷன் ஆஃப் தேர் ஓன் சாய்ஸ். எல்லாம் ஒரு கூட்டமா தான் இருக்கீங்க. பேட்டி ஈட்டி அது இதுன்னு சொல்லி என் டியூட்டி எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. கேட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளிவிடியா? கிளம்புங்க கிளம்புங்க சார், கிளம்புங்க. கிளம்புமா கிளம்புமா, போமா உள்ள தள்ளு. என்ன சார் நீங்க? போமா போமா போங்க சார். ஒரு புள்ளி ஒருத்தர் முக்கா போடுங்க சார். எல்லாத்தையும் உள்ள தள்ளியா? இது சரிப்பட்டு வராது. நீங்க மேல இடத்துக்கு ஒரு போனை போடுங்க. ஹலோ, உள்ள தள்ளு. எட்டி பார்க்காத, உள்ள போய் உட்காருப்பா. யார்கிட்ட சார்? இன்னும் நீங்க போலீங்களா சார்? சார் லைன்ல இருக்கிறாரு. எந்த சார்? பேசுங்க. யோ, நைஜி பேசுறேன் சார். வணக்கம் சார். யோ, அந்த யுராக வில்லங்க பிடிச்ச ஆளியா? நமக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். சரி சார். ஓகே சார். ஓகே சார். போன் அந்த ஆள்கிட்ட கொடு. சரி சார். சார். ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நோ ப்ராப்ளம், யூ கண்டினியூ. ஓகே சார், தேங்க்யூ சார். நேரில் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன சார், ஐஜி பழக்கம்னு சொல்லவே இல்லையே சார். நீங்கள் கேட்கவே இல்லையே சார். ஐஜியா அடிச்சாண்டா ஆப்பு சார். இப்போ என்ன சார் செய்யணும்? எல்லா பேரும் ரிலீஸ் பண்ணிடுவா சார். சார், இதுக்கு மேலே வெளியே போனால் ரொம்ப லேட் ஆயிரும். ஈவினிங் வரைக்கும் லாக்அப்லேயே இருந்து என்னோட இன்டர்வியூ முடிச்சுதான் நினைக்கிறேன் சார். சார், லாக்அப்புக்கு வேணா வாடகை வாங்கிங்க சார். எல்லா பேரும் வெளியே போன ஆசைப்படுவாங்க, நீங்கள் உள்ளே போன ஆசைப்படுறீங்க. ரைட் சார். கான்ஸ்டபிள், சாருக்கு அந்த லாக்அப் தந்துடு. வெரி குட் பிரதர். இனிமே உங்க பேட்டியை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எனி எமர்ஜென்சி உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூமா.
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. மிஸ்டர் அர்லாண்டி, கீப் இட் அப். ஓகே மேடம். சார், சார், ஈவினிங்குள்ளே இந்த இன்டர்வியூ முடிச்சிருவோம் சார். எங்கள் கோரிக்கை சரியா தப்பான்னு நீங்களும் கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசிங்க சார். எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. என்ன கேஸ் பிரதர்? திருட்டு விசிடி சார். நானே ஏதோ வயிற்று போல போசும் பிளாப்பழத்தை கடை போட்டுருந்தேன், தூக்கி உள்ள வச்சிட்டான் சார். ஓஹோ, இந்த விசிடி மாதிரி தான் விபச்சாரமும், ரெண்டும் ஒன்று தான். கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் முறைப்படுத்தலாம். இதை தான் சார் கமல் சார்னு சொன்னாரு. யாரு சார் கேட்குறா? ஏட்டே ஏட்டே, எல்லாருக்கும் டீயும் பிஸ்கெட்டும் சொல்லியா? எத்தனை தடவை எங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டுருப்ப? அரை போதில தலையெல்லாம் வலிக்குதியா? யோ, சரக்கு தான் கிடைக்காது, சீட்டு கட்டாச்சுன்னு எடுத்துட்டு வாயா. இது ஸ்டேஷனா இல்லை வேற ஏதாவதா? கொடுத்துடியா? என்னம்மா சாப்பிட்டியா? படம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்னது ஆடியோ வரலையா? எப்படின்னா மிரட்டினா இப்போ புஸ்வானம் ஆயிட்டான் பாரு. ஏட்டு டீ அனுப்பி விட்டாரு. கொண்டா கொண்டா. இந்த எடுத்துக்க. டீ வந்துருச்சு, பிஸ்கெட் வந்துருச்சு, சாப்பிடுங்கடி. அங்க குடுமா. இந்தாம்மா சீட்டு. ஐயாவோட கட்டு பத்திரம், சரியா? ஐயாவோட கட்டா அவருங்கடி. ஒரு நிமிஷம் கான்ஸ்டபிள் சார், அந்த விசிடிக்காரனை கூப்பிடு. எடுத்துக்கம்மா. இருமா, ஏன் கொதிக்கிற? ஏய், அங்க சவுண்ட் வரல. ஐயா கூப்பிடாது, வாடா. சவுண்டா கொடுத்துட்டு இருக்க. ஓகே, நீ மன்னிச்சுக்க. இந்த ஒரு நிமிஷம் இருமா. ஏண்டா பிரிண்ட் சரியில்லையா? ஆடியோ வரலையா? சார் பிரிண்ட் சரியில்லை தான் சார். திருட்டு விசிடி ரொம்ப பேசுனா வேணாம் சார். வேற என்ன புது படம் வச்சிருக்க? போய் தேடி தான் சார் பார்க்கணும். சரி போடா, நாளை காலைல கரெக்டாக 10 மணிக்கு ஆஜராகணும் புது பிரிண்டோட. ஓகேவா? போ. யோ கருத்தை அனுப்பிச்சுடியா? இவன் முன்னாடி படம் பார்த்து என் வீடு எடுக்கிறானே. மா சரிம்மா, நாளை காலைல வந்துரும்மா. அத்தா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேனே. சார், என்னையா அந்த லாக்அப்பில் இருக்கார்ல அந்த எழுத்தாளருக்கு, அவருக்கு நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், அதுக்கு மேலே IG வரைக்கும் கான்டாக்ட் இருக்கு சார். அவரை சீக்கிரம் உழைச்சி போட்டாலே நீங்கள் ஈஸியாக சினிமாவில் சேர்ந்துடலாம் சார். அவரோட சண்டை சச்சரவு எதுக்கு சார்? சமாதானமாகவே போயிடலாம் சார். பாயிண்டியா? ஆமாம் சார். இப்போ போய் வாய்ப்பு கட்டணும்னு வச்சுக்கவேன், எகிரிக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆகட்டும். ஓகே சார். யோ சார், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஸ்டேஷன் லீவு, யாரும் இவ்வளோ விடாத. ஓகே சார். பாப்பா, அந்த கணேஷ்னு ஒரு சின்ன பையன் வந்தான்ல, அவனை பத்தி சார்ட்ட சொல்லுமா. யாருமா அந்த கணேஷ்? பயங்கரமான ஒரு மேட்ரு சார் அது. கான்ட்ராக்ட் மூலமா சில சமயம் லைன்ல போவோம். அப்பதான் ஒரு நைட்டு ஒரு சின்ன பையன் வந்தா. லாட்ஜை விட இதான் பிரதர் சேஃப்டி. காசு கொஞ்சம் கூட போனாலும் ஹோம் செட்டப்பில் இருக்கும். ஸ்வீட் கடை வச்சுருந்தாரு, திடீர்னு பார்வை போயிடுச்சு. சொந்த வீடு, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்தேன். பணத்தை பார்க்காதீங்க பிரதர், எல்லாம் ஃபேமிலி ஆகிட்டோம். அடுத்த டோக்கன் உங்களுக்கும் போட்டுருமா பிரதர்? வேணும்னா 5% தள்ளுபடி. சே, பிரேக் பிடிக்காத வண்டி மாதிரி ஓவரா பேசுற. பத்திரமா பார்த்துக்க. அதெல்லாம் கண் மாதிரி இருப்போம் பிரதர். ஹலோ சார். அரை மணி நேரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் சார். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன். 6 மணிக்கு மேலே தப்பாக இருக்குது. இவங்க வேற. நைனா பக்கோடா வாங்கிட்டுமா? பக்கோடா போதும், ஜிலேபி வாங்கிட்டோம்.
புதுசா? வேணும்னா லைட் ஆஃப் பண்ணட்டுமா? ரொம்ப லேட் பண்ணா பிரச்சனை ஆயிடும். எல்லாம் அவர் கணக்கு தான். என்ன தொடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அரை மணி நேரம் கழிச்சு நானே போயிடுறேன்க்கா. உடனே போனா அடிப்பாங்கக்கா. ப்ளீஸ்க்கா, 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 ப்ளீஸ்க்கா. ஹலோ, தம்பியை விட்டுட்டு வந்து அரை மணி நேரம் ஆச்சுப்பா. போய் பார்க்கவா? சார், இங்க ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்க சார்? ஜிலேபி வாங்க போயிருக்கான். பையன் எங்க? நீங்க யாரு? அண்ணன். ஓ, நீங்க தான் அந்த உடன்பிறப்போ? அவன் இங்க இல்ல. இல்லையா? தள்ளிடி. எங்க போற? எங்கடா இருக்க? ஏய், என்ன பண்ற? என்ன நீ கொண்டு விட்டு போற நாய் மாதிரி? ஏய், யாரடி நாயினா? யார் நாய்? சொல்லுடி. எங்கடி அவன்? சொல்லுடி. சொல்றி. விட்டா. அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். பொண்ணே, இந்த பொண்ணே உன் சொந்தத்தையே பிரிஞ்சு வந்த பொண்ணு, இந்த களஞ்சம் பொண்ணே. குயிலி, இங்க பாருடி, நம்ம செட்டுக்கு புதுசா ஒரு பிஞ்சு வந்திருக்கு. வாம, அந்த கூத்தாண்டவர் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏய், பிஞ்சுக்கு ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணுங்கடி.
கண் கலைங்கன்னு வந்தா இவ அசிங்கத்தோடு கண் கலைங்கன்னு வந்தா அட வாடா கண்ணு சீனா கண்ணு ஆம்பளையா பிறந்தவனி பெண்ணாக மாறிப்புட்ட திருநங்கையா மாறிட்ட அரவாணியா மாறிட்ட என் பாட்டை கேட்டா திருந்திட்ட மானத்தோடு இவ இருக்கத்தானா அட கைய தட்டி காசு கேட்க போனா மானத்தோடு இவ இருக்கத்தானா அட கைய தட்டி காசு கேட்க போனா தெய்வ செயல் பாவம் இப்படியானா தெய்வ செயல் பாவம் இப்படியானா திருநங்கைக்கெல்லாம் பெருமை வரும் தானா திருநங்கைக்கெல்லாம் பெருமை வரும் தானா அட வாடா கண்ணு சீனா கண்ணு ஆம்பளையா பிறந்தவனி பெண்ணாக மாறிவிட்ட திருநங்கையா மாறிட்ட அரவணையா மாறிட்ட என் பாட்டை கேட்டா தெரிஞ்சுட்டு மிக்சிங் பண்ணாம தீதிய போட்ட இப்படிதான் மிஸ்ஸஸ் மாதிரி வாமிட் எடுப்பேன். ஏய் யாரோ கஸ்டமர் டி. ஹாய் மகிமா. அக்கா மகிமாவாது உப்மாவாது. டேய் யாரா நீங்க? எங்கடா என் பையன்? அக்கா இவங்க தான் கணேஷோட அப்பாவும் அண்ணாவும். ஓ இவங்க தானா அந்த ஈரும் பேனும்? இதையா உன் பையனை பார்க்கணுமா? இந்தா நல்லா பார்த்துக்க. இதான் உன் பையன். பையன் இல்லையா அழகுறது என பொண்ணு. கணேஷ் இல்லையா கஜோலு. கணேஷ் என்னடா இது அலங்கோலம்? இது அலங்கோலம் இல்லப்பா, அலங்காரம். என் பையன் இந்த நிலைமைக்கு ஆளாக்க உன்ன நான் சும்மா விட மாட்டேன். யோ என்னையா ரொம்ப கூவுற? உன் பேர் என்னையா? நீதிமான். என்னையா நீதிமான் பண்றதெல்லாம் அநீதி. நீ எந்த நேரத்துல இந்த புள்ள உன் வீட்டுல வந்து பிறந்திருக்கு. இதை தெய்வமா நினைச்சு கும்பிடுவியா? எனக்கு உங்க 2 பேர் மேலே கோவம் இல்லப்பா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா. நான் இவங்களோட இருந்துடுறேன். அக்கா சொல்லுக்கா, அக்கா சொல்லுக்கா, சொல்லுக்கா, சொல்லுக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ்? உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா தான் இருக்கு. அப்படியே சிரிக்கிறப்ப அன்சியாதா? என்ன அவனை ச்சே, அவளை என்னால மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கஜோலுக்கு கல்யாணமாயி அவ செட்டில் ஆயிட்டா. திருநங்கைகள் அப்படின்னாலே பிச்சை எடுக்கிறது, பாலியல் தொழில் செய்கிறதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ திருநங்கைங்க எல்லா ஃபீல்ட்லேயும் இப்போ எப்படிலாம் ஷைன் பண்ணுறாங்க தெரியுமா? சமுதாயம் இன்னும் அவங்கள மட்டமாவே பார்க்குது. பாத்ரூம் போகிறதுலேருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? இங்கே தாமா அப்படி நார்த்தில் காஸ்டியூம் டிசைனரா, மேக்கப் உமனா எப்படிலாம் தெரியுமா ஷைன் பண்ணுறாங்க? பாலியலில் ஹோமோ, லெஸ்பியன் அப்படின்னு பல வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் மீறி கோர்ட்டே தப்பு இல்லைன்னு காலத்தோட மாற்றம்னு சொல்லிருச்சு. ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அதுதாம்மா உண்மை. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் கன்வியூ பண்ணுங்க சார். உட்கார சார். தப்பா நினச்சிக்காங்க, என்னால் தலையில் உட்கார முடியாது. உட்காரு சார். சரி சார். சரி சார், நடந்தெல்லாம் மறந்துடுங்க சார். இப்போ தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார். நான் காவல்துறை இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து கலைத்துறை மேலே ஒரு சின்ன காதல் சார். பார்ட் டைமில் நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அப்பப்போ தோன்றதை கவிதையாக எழுதி வச்சுருக்கேன் சார். வாட்ச் காட்டணுமா சார்? கேட்குறீங்களா சார்? வாசி. சரிங்க சார். சரிங்க சார். காதல் வந்தது இதுதான் சார் டைட்டில். உன்னை நான் பார்த்தேன், மண்ணை நீ பார்த்தாய், என்னை நீ பார்த்தாய், விண்ணை நான் பார்த்தேன், இருவரும் ஒருவர் பார்த்தோம். ஏன் பார்த்தோம்? இருவருக்குமே புரியவில்லை. கவிதை கவிதை கவிதை. தேங்க்யூ தேங்க்யூ. 5 நிமிஷம் எழுதுங்க சார். ஆனந்த விடன் கூட அனுப்பிச்சிருக்கேன் சார். எப்படி சார் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் புதுசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம எய்ம்னா நடிப்பு தான் சார்.
இது சும்மா சைடில் சார். என் பேர் அர்லாண்டி சார். ஃபீல்டுக்காக அஜித் ராண்டின்னு மாற்றிக்கிட்டேன் சார். இப்போ நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்கள்கிட்ட ரொம்ப பேசணும் சார். இன்னொரு நாள் நான் மீட் பண்ணுறேன் சார். கண்டிப்பா ஓகே பண்ணலாமே. நீ கண்டிப்பாக பண்ணுமா? அடுத்தோட வரும்போது இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு கவிதை எழுதிட்டு வரேன் சார். என்ன சார் இன்ஸ்பெக்டர் இலக்கியவாதி ஆயிட்டாரு? பரவாயில்லம்மா, இவ்வளோ வயலன்ஸான வாழ்க்கையிலையும் கவிதை எழுதுறது பெரிய விஷயம். ஆமாம், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்த யாரோ ஒருத்தர் உன் கூட தொடர்பில் இருந்தாங்களாம்மா? ஆமாம் சார், சென்னையிலே பெரிய சைக்காட்டிஸ்ட் டாக்டர். ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு பழக்கமானார். மற்ற கஸ்டமர்ஸ் மாதிரி இல்லாமல் என்கிட்ட ரொம்ப பிரியமாக பழகுவார். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிடுவார். ஒரு நாள் அவசரமாக எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கிளம்பி வர சொன்னார். Sir, you are always welcome. சொல்லுங்க, இதோ பக்கத்தில் இருக்கேன். 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். சாரி டாக்டர், கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? வீடுனாலே பிரச்சனை தான். என்னாச்சு டாக்டர், சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? வைஃபு திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி
போயிடலான்னு பார்க்குறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஹலோ கணேஷுங்களா சார்? உங்களுக்கு நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. சிட்டியில் நம்பர் 1 டாக்டர் தான். டோக்கன் நம்பர் 1 சிவா. பொண்டாட்டியா சார் அவ? ராட்சசி. ஏதோ உங்ககிட்ட அடிக்கடி பேசுறதுனால உயிரோடு இருக்கேன். வாழவும் விட மாட்டேங்கிறா, சாகவும் விட மாட்டேங்கிறா. ஒரே டார்ச்சர் சார். ஏதோ பிள்ளைகளுக்காக தின்னுட்டு இருக்கேன். கூல். ரொம்ப சண்டை வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோனை போடுங்க. 2 பேரும் போய் சரவணமுள்ள கூலா 2 தயிர் வடை சாப்பிட்டு வருவோம். நாய் குலைக்கிறதுன்னு சொல்லி விடுவீங்களா? நாய் இல்லை சார், பேய், டெவில் டெவில். எக்ஸ்கியூஸ் மீ மேம், உள்ள பேஷண்ட் இருக்காங்க. அடி செருப்பால மூடிக்கிட்டு உட்காருடி. யோ, என்ன நெஞ்சல திறந்தா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருப்ப? உமன்ஸ் கிளப்ல ஃபேர்வெல்னு அவ புருஷனை கூட்டு வந்து சீன் காட்டிட்டு இருக்கா. 10 நிமிஷம் என் கூட வந்துட்டு போறதுக்கு வலிக்குதா? சாந்தி, இங்க பார், இது ஹாஸ்பிட்டல். பேஷண்ட்லாம் இங்க இருக்காங்க. டாக்டர், நான் வேணா கொஞ்ச நேரம் வெளில இருக்கட்டுமா? ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. யோ உட்காரியா? டேய் உட்காருடானா. டேய், உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஒய்ஃபுக்கு எனக்கும் ஒத்து வரல, அதான் டிப்ரெஷன். என்ன பிரஷன்? இவனே பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சரியா வாழ தெரியாத புறம்போக்கு. இவங்கிட்ட நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கியா? கிழிஞ்சது. சாந்தி, போடா, போய் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவ கூட ஒழுங்கா கொடுத்த நடத்துற வழியை பாரு. போடா போடானா. சாந்தி, பொறுமைக்கு ஒரு ஆள உண்டு. ஆஸ்பத்திரியில் அவமானப்படுத்த நினைக்கிறியா? யாரால வந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல்? அவ்வளவு என் பணம். இன்னைக்கு நீ காலாட்டிக்கிட்டு கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கனா அவ்வளவு என் பைசா. அத்தனையும் மறந்துட்டு இப்ப நன்றி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க பாத்தியா? இதுக்கு நீ இன்னும் அனுபவிப்ப. நான் நினைச்சா இப்பவே உன்னை தூக்கிட்டு வேறொரு டாக்டர் வச்சு இந்த ஹாஸ்பிட்டல சூப்பரா நடத்த முடியும்யா. நாம 2 பேரும் பிரியறதுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணம் போதும். டைவர். நினைச்சு பாரு, நீ எப்படி வந்த, இப்ப எப்படி இருக்கேன்னு. நல்லவன்னா நன்றி வேணுயா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு நாயை கல்யாணம் பண்ணிருந்தா கூட அதுவாவது நன்றியா இருந்திருக்கும். சிட்டியில் நம்பர் 1 டாக்டராக இருக்கேன். எத்தனையோ மனநோயாளுக்கு மருத்துவம் பார்த்த எனக்கு என் பொண்டாட்டி நோயை குணப்படுத்த முடியல. அவளுக்கு இருக்க நோய்க்கு பேர் என்ன தெரியுமா? பணத்திமிரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்ல படிச்ச என்னுடைய படிப்பை எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு வெறும் பணத்துக்காக அடமானம் வச்சு என்ன மாதிரி ஒரு படிச்ச ஏழை இவ்வளவு மாதிரி ஒரு பணக்காரட்டு வேலை போறது காலங்காலமா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கள்ள வியாபாரமா இது நடந்துட்டு இருக்கு. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி 1 கோடி பேர் இந்த உலகத்துல வாழ்றான். ஆனா ஊமையா வாழ்றான். 1000 தடவை நான் அவமானப்படுத்தாலும் அவ பத்திரி தான். எங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. தப்பு தவறி கிட்ட நெருங்கினா அவ முதலாளி, நான் தொழிலாளிங்கிற உணர்வு தான் அதிகமா இருந்தது. 4 சோத்துக்குள்ள என்ன வாடா போடான்னு பலமுறை சொல்லியிருக்கா. அத கூட நான் தாங்கியிருக்கேன். ஆனா ஆஸ்பத்திரிக்கு வந்து பேசுறதுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தினதான் என்னால தாங்க முடியல. இப்போ உங்க வைஃப்
ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? எத்தனையோ ராத்திரி என்னை தூங்கடாம பண்ணல, அதான் அவளை நான் நிம்மதியாக தூங்க வச்சுட்டேன். அவளை போற பார்க்கணுமா? 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 நல்லா பார்த்துக்க. பார்க்கறியா? யாரால இந்த ஆஸ்பத்திரி? அவ்வளவு ஏன் பணம்? யாரால இந்த ஆஸ்பத்திரி? அவ்வளவு ஏன் பணம்? காலாட்டி கன்சல்ட் பண்ணிருக்கனா? அவ்வளவு என்னோட பைசா. எல்லாத்தையும் மறந்துட்டு நண்டிலாம் நடந்துட்டு பத்தியா? காலாட்டி கன்சல்ட் பண்ணிருக்கனா? அவ்வளவு என்னோட பைசா. அவ்வளத்தையும் மறந்துட்டு நன்றி இல்லாம இன்னும் அனுப்பிடுவேன். நான் நினைச்சா இப்பவுமே ஒரு தூக்கிட்டு வேற ஒரு டாக்டர் இந்த ஆஸ்பத்திரியை இதை விட சூப்பரா நடத்தி காட்டுவேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். 2 பேர் பிரிவு இருக்கு. ஒரே ஒரு காரணம், குழந்தை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணம். நான் நினைச்சா இப்பவே ஒரு தூக்கிட்டு வேற ஒரு டாக்டரை வச்சு ஆஸ்பத்திரி நடத்த முடியும். அவ்வளவு என்னோட பைசா. நீ காலாட்டி கன்சல்ட் பண்ணிருக்கனா? அவ்வளவு என்னோட பைசா. அது பயங்கரமான அனுபவம் சார். டாக்டர் துரை தானே? நான் கூட அந்த விஷயத்தை பேப்பரில் படிச்சிருக்கிறேம்மா. ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரே சைக்கோ ஆயிட்டார்ல. அவங்களுக்குள்ள முறையான தாம்பத்தியம் இருந்திருந்தா இந்த மாதிரி ரீகோ ப்ராப்ளம் வந்திருக்காது சார். உண்மைதாம்மா. கணவன் மனைவியை கொள்றதும் மனைவி கணவனை கொள்றதும் குடும்பங்களில் இப்போ சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்குமா. இதுக்கெல்லாம் காரணம் அழுத்தப்பட்ட பாலியலும் அவிழ்த்துப்படப்பட்ட பாலியலும் தான். நான் அடிச்சிட்டேன். சே, இந்த லாக்கப்பில் முனிப்பாய்ச்சல் ஜாஸ்தியாக இருக்கு. சரி, வாயெல்லாம் நம்மன்னு இருக்கு. நான் போய் ஒரு தம்மா போட்டு வந்துடுறேன், நீங்கள் விளையாடுங்க. யாராவது ஜெயிச்சா நீ கிளம்புறிவே. கிளம்பு கிளம்பு. உங்களுக்கு எதாவது வேணுமா? ஒன்று வேணும். உனக்கு? சார் என்ன சார் இப்போதான் லஞ்சு சாப்பிட்றீங்க? எங்கேயா திங்க விடுறீங்க? சார் உங்கள் கவிதை ரொம்ப சூப்பர் சார். சார் ரொம்ப நேரமாக ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்குது சார். போய் என்னன்னு பார்த்து வந்துடுறோம். போ.
ஒரு பிரயோஜனம் இல்லை சார். 5 பைசா கொடுக்காம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 2 நாளைக்கு அப்பாயின்மெண்ட் பிஸி சார். அப்புறம் பேசுகிறேன் வைங்க. ஓகே. டேய் எங்கேயும் போயிடாத, சீக்கிரம் போயிடலாம். காசை வாங்கிக்கிட்டு உடல் அளவில் சந்தோஷப்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. உள்ளம் அளவுக்கு சந்தோஷப்படணும். அதான் எல்லாம் மகிமாவை தேடி வராங்க. உண்மைதான் சார். உலகத்திலே அன்பு தான் சார் பெருசு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். பணத்துக்காக படுக்கிறதா இருந்தாலும் எல்லாரும் எல்லார்கிட்டையும் போயிட மாட்டாங்க. சில சமயம் உடல் ஊனமுற்றவங்க கூட வருவாங்க. பாவம், அவங்களும் மனுஷங்க தானே. என்கிட்ட வந்த அந்த ஊனமுற்றவர் கூட அன்புக்காக அலைஞ்சவர் தான். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். 2-3 இடத்துக்கு போயிருக்கேன். நிறைய பணம் தரேன்னு சொல்லியும் யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் ஊனத்தை பார்த்து. சேச்சே, உங்களுக்கு என்ன? மனசுல ஊனத்தோட வெளியில நிறைய பேர் சுத்துறாங்க. ஆமா, உன் பேர் என்ன? மகிமா. என் பேரு மதிவான. உன் பேரு மகிமா. 2 பேர் பேர்லயும் முதல்ல மா தொடங்குதில்ல? ஆமா. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? பேசலாமே. மகிமா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மகிமா. ஒரே ஒரு ஆசை, எல்லாரும் மாதிரியும் எனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஒரே ஒரு நாள் தான். ப்ளீஸ் மகிமா, ப்ளீஸ் மகிமா, ஒரே வாட்டி தான். உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். ப்ளீஸ், ஒரே நாள் தானே. கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு மகிமா. ஒரே ஒரு நாள் மகிமா. மகிமா ப்ளீஸ் மகிமா, ஒரே ஒரு நாள் மகிமா. அம்மா தாயே, இந்த கல்யாணத்தை பர்மனெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா உன் திருப்பணிக்கு 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி தரம்மா. என்ன பாபு, சந்தோஷமா? சந்தோஷமா, சும்மா சொர்க்கத்திலே மிதக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். விட்டா பிள்ளைக்கே பேர் வச்சிடுவே போல இருக்கு. ஏறுங்க. போலாமாப்பா? போகலாம் சார். தங்கத்திலே ஒரு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ? மாற்றம் காண்பதுண்டோ? தங்கத்திலே ஒரு அன்பு குறைவதுண்டோ? அன்னைக்கு அவ அடைஞ்ச சந்தோஷத்தை பார்த்தப்போ மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் பெரிய சந்தோஷம்னு
என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஆட்களோட ஆசையை நிறைவேற்றுறது என் வாழ்க்கையில பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். மகிமா, ஒரே நிமிஷம். உனக்கு இஷ்டம் இருந்தா ப்ளீஸ். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அப்படியே இஷ்டம் இருந்தா இந்த தாலியை அப்படியே கண்டினியூ பண்ணு. நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பஞ்சு டயலாக் பேச போறேன். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் நமக்கு வேணா கண்ணு. நம்ம 2 பேரும் ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க. ஒருத்தரை சந்தோஷப்படுத்திக்கிட்டோம், அவ்வளோதான். இப்ப சந்தோஷம் தானே? மாரியம்மா சொதப்பிட்டியம்மா. ஊனமானவங்களுக்கு வேலை ஏதாவது சலுகை கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கின்ற விஷயத்த எல்லாரும் மறந்துடுறாங்க. ஒரு பார்வையற்றவருக்கு இன்னொரு பார்வையற்ற பொண்ணுதான் சரியான ஜோடின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. எத்தனையோ பேர் வாழாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாலாவது பிரயோஜனமா இருக்கும். சார் நீங்களா? குறைஞ்சி பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு பல எலி வாங்கிடாதரா. 6 மாசமா அலைஞ்சு கௌதமன்ட்ட வேண்டாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்டா. 6 மணிக்கு போகணும்டா. இந்த கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு கிளம்புடா, உனக்கு புண்ணியமா போகும். இந்த பணத்தை பையில வச்சுக்கடா. இதில் 5000 ரூபா இருக்குடா. சும்மா ஒரு அன்பு தான். எப்போவுமே வங்கியே பழக்கப்பட்டு நீங்கள் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ பாருங்க என் வேலையா. நாட்டுக்கோழிக்கு நல்ல நேரம் வந்தா முனியாண்டி விலாஸ் முன்னாடி முக்காப்புல டான்ஸ் ஆடுமா. மோகாம் 2020ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. 2020ல் தனி மனிதனுடைய மாபெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? பிரைவசி, தனி மனித சுதந்திரம். நீங்க எங்க போனாலும் செல் கேமரா தொடரும். கக்கூஸ்ல கூடவா சார்? கண்டிப்பா. எப்படியோமா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் நம்ம இன்டர்வியூவை ரொம்ப நல்லபடியாவே முடிச்சிட்டோம். சார் இன்ஸ்பெக்டர் சார். ஆமா சார், பாவம் சார். கிளம்பலாம். மம்மி கிளம்பலாம் வாங்க. வாங்கடி போலாம். எல்லாரும் எழுந்திருங்க போலாம். காலை எடுத்து விடுதலை 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 விடுங்கடி. கோண்டாவையன் எப்படி தூங்குறான் சார்? சார் டிவி ஆஃப் பண்ணிட்டு பர்றி. கொண்டாட்டி நான் ப்ளே பண்ணுறேன் சார். என்னம்மா? சாரி சார், கொஞ்சம் அசந்துட்டேன். பரவாயில்ல சார், நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணல சார். எனிவே தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. சார் மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க சார், அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். பரவாயில்லம்மா. சார் நீங்கள் சொன்னதை ரொம்ப யோசிச்சு தூக்கிட்டேன் சார். ஆஷா காவல்துறை அதிகாரியா இந்த பிரச்சனையை நானும் கொஞ்சம் சொல்லாமா சார்? இதனால உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லை சார்? தாராளமா. ஒரு காவல்துறை அதிகாரியை மட்டுமல்ல, மனிதநேயம் உள்ள ஒரு குடும்ப தலைவனா சொல்கிறேன். பாலியல் கல்வியும் பாலியல் அங்கீகாரமும் இந்த சமுதாயத்துக்கு அவசியம். பல வருடத்துக்கு முன்பாக நான் ஒரு கவிதை எழுதினேன். உன்னை நான் பார்த்தேன், மண்ணை நீ பார்த்தாய், என்னை நீ பார்த்தாய், விண்ணை நான் பார்த்தேன், இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். ஏன் பார்த்தோம்?
ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு பொழப்பு போலீஸ் ஸ்டேஷன்லயே முடிஞ்சு போச்சுடி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார் உங்க உதவிக்கு. ரொம்ப நன்றி மா. இது ஒரு சின்ன தொகை தான் சார். பணம்லாம் ஒன்றும் வேணாங்க சார். வேணாம் சார். வேணாங்க சார். ரொம்ப நன்றி சார். சார் எங்களுக்கு சின்ன கிஃப்டா கொடுத்துட்டு நாவல் எழுதி பெருசா சம்பாதிக்க போறீங்க அப்படிதானே? சார் சும்மா ஜோக்கா சொன்னேன் சார். மகிமா குழஞ்சி நீங்க 2 பேரும் ஒரு 1/2 hour வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சரிங்க சார். போமா. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நாங்கள் வேற ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறோம். தேங்க்யூமா. புக்கு போட்டோன்னு கொடுத்து விடுங்க சார். கண்டிப்பாமா. கண்டிப்பா. லட்சுமி ஓகே சார். போலாமாமா? கிளம்பலாம் சார். உள்ள உட்காருமா. தானே சார் நம்ம வீடு. வாமா வாமா. வாங்கம்மா. உட்காருங்கம்மா உட்காருங்க. ஒரு நிமிஷம். இந்த வரேன். மம்மி சாரி வீட்டில் தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பாப்பா வந்து விட்டுட்டு போ. சரி சரி மம்மி. சரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சாருக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லையா? மா குழஞ்சி வாங்க. சாப்பிடம்மா. ஆச்சா சாப்பிடம்மா. நிவேதிதா. ஐயா சாப்பிட மாட்டேங்குது ஐயா. சாப்பிடுப்பா சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடு பாப்பா. இந்த அப்பா வந்திருக்காரு பாருப்பா. கொஞ்சம் சாப்பிடு பாப்பா. ஒரு கரண்டி சாப்பிடு பாப்பா. சாப்பிடுமா. நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்கம்மா. என்னமோ போ. நிவேதிதா இங்க பாருமா. உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆன்ட்டி அங்கிள் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடுமா. கொஞ்சமா சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிருமா. கொஞ்சமா கொஞ்சம் செல்லம். எப்படி எப்படியா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவா. 4வது படிக்கிறப்பயே அழகழகா படம் வரைஞ்சு பிரைஸ் வாங்கினவம்மா. கல்யாணம் ஆகி தவம் இருந்து 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை தான் இவ. சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனவ திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா. எல்லாரும் தேடி அலைஞ்சோம். எங்க கிடந்தா தெரியுமா? குப்பத்தொட்டில கிடந்தாம்மா. குப்பத்தொட்டில கிடந்தா. காம வெறி பிடிச்ச ஒரு மிருகம் என் குழந்தைய சின்னாபிடமாக்கி சீரழிச்சு போட்டாமா. உயிர் பழிச்சதே பெரிய விஷயமா. பண்ணவ வேற யாரும் இல்லமா. ஸ்கூலுக்கு கூட்டு போன வேன் டிரைவர் தான். வெறி பிடிச்ச ஒரு மிருகம். மிருகன் கூட சொல்ல முடியாது. சனையா இருக்கிற மிருகத்தை இன்னொரு மிருகம் சீந்து கூட பார்க்காது தெரியுமா? கோர்ட்டு பேட்டின்னு அவமானம் தாங்காம என் பொட்டாட்டி போய் சேர்ந்துட்டாமா. அனாதை ஆயிட்டமா. என் நிலைமை வேற எந்த தகவலுக்கு வரக்கூடாதுமா. ஒரு காக்கா செத்தா கூட 100 காக்கா செத்து கத்து. இங்கதாமா ஒருத்தர் கொண்டுடா எல்லாம் ஒதுக்கி போயிடுறாங்க. அதுக்குதான் இவ்வளவு அடிச்சுக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு தொழிலாளி இந்த மாதிரி மிருகங்களுக்கு தீனி போடலனா ஊருக்குள்ள எந்த நேரத்துல எவன் வீட்டுல எங்க இடம் விழுன்னு எவனுக்குமே தெரியாது.
போயிட்டாமா நம்ம ஊரு மாறணுமாமா. சமுதாயமா சிவப்பா மாறிட்டு இருக்குமா. That is not a color. That is not danger. That is not an area. That is a society. எல்லாரும் ரத்தத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா நான் பார்த்த ரத்தம் எப்படி ரத்தம் தெரியுமா? என் குழந்தை வயசு வரதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்த ரத்தமா. ஐயோ என்னால தாங்க முடியலையே. ஐயோ என்னால தாங்க முடியலையே. ஐயோ என்னால தாங்க முடியலையே. என் ஒரே விட்டு செல்ல முடி. என் ஒரே விட்டு செல்ல முடி. என் ஒரே விட்டு செல்ல முடி. என்னால தாங்க முடியலையே. ஒரே விட்டு செல்ல முடி. ஐயோ ஒரே விட்டு செல்ல. என் புள்ள வாழ்க்கை எப்படி போயிடுச்சேம்மா. சார் சார் அழாதீங்க அட போமா. ஐயோ என் புள்ள திரும்ப கிடைப்பாளா? இங்க பாரு பாரு செல்லம்.
போயிட்டு வந்து நிற்க முடியல, ஃபேமிலியோடும் நிற்க முடியல. ஒரு பார்க்குக்கு போனாலும் பார்க்கில் வந்து வாக்கிங் போகலான்னு போனால் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப அங்கே ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைங்கள ஸ்கூல் போகிற பிள்ளைங்களை கெடுத்து இது பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் சார் கவர்மெண்ட்டு. பாம்பே கல்கத்தாவில் கூட எவ்வளோ இடத்துங்களில் வந்து ரெட் லைட் பகுதி தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே சென்னையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க பாட்டுன்னு அவங்க போயிட்டா நாங்கள் நிம்மதியாக ஃபேமிலியோட வெளியில் போவோம், பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்போம், நிம்மதியாக இருப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கும். தயவுசெய்து அது மாதிரியான ஒரு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாலியல் வன்முறை, திருநங்கைகள் மீதான பாலியல் வன்முறை மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா முதலாவது அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அந்த வேலை கிடைக்காத போது அவங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாலியல் தொழிலை குற்றம் அல்ல அப்படின்னு சொன்னாவே போதும். பாலியல் தொழில் குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தைரியமாக திருநங்கைகள் பாலியல் தொழில் செஞ்சு அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட எங்கேயாவது போய் வேலை செஞ்சு அவங்க முன்னேறுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குற்றம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை செக்ஸ் பண்ண வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ பண்ணுறது குற்றம், வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இன்னும் நிறைய வன்முறைக்கு ஆளாக்குறாங்க. அது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா திருநங்கைகளும் தைரியமாக அவங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை முன் வந்து சொல்கிறதுக்கு முற்படுவாங்க. இதே நிலைமை தான் பெண்களுக்கும் ஏற்படுது. ஆட்டோவில் சில பேர் வந்து கேட்குறாங்க சார், இது மாதிரி இது எங்கே இருக்காங்க, இந்த பார்ட்டியெல்லாம் அங்கே இருக்காங்க, கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கூட்டும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அதுதான் தெரியாது சார். அது மாதிரி வேணால் அதுக்குன்னு ஆள்லாம் இருக்காங்க, அவங்களாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். எனக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல ஆட்டோவில் ஏறிக்கும்போது வரும்போது பார்த்து ஆட்டோவில் நிறைய சிறுமிஸ்லாம் பண்ணுறது போகிறது நிறைய பார்த்துட்டு போகுது பார்க்குறாங்க. வெளியிலேருந்து நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாமல் போயிட்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு போயிட்டு சில இது வந்து காமவரிக்கு இது பண்ணிட்டு தப்பான முறையில் நடந்துக்கிறாங்க. அப்போ வந்து மாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் மாதம் வாங்கிட்டு இது பண்ணிட்டு வீட்டுக்கு சொல்லாமல் வெளியும் சொல்ல முடியாமல் கல்யாணம் பண்ணி முடியாமல் இப்படிலாம் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கழிச்சு ஹாஸ்பிட்டலில் வாசல் எங்கே குப்பை தொட்டில் போட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய இடத்துல நடக்குது, கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும். இது வந்து மத்திய அரசியலும் மாநில அரசும் பார்த்தா வந்து சரியான முறையில் தீர்வு காணணும். குடும்பத்தோட எங்கேயும் வெளியில் போக முடியலங்க எங்களால். போனாக்கா அங்கே பிரச்சனை, எங்களுக்கு கோயிலுக்கு எங்களால் போக முடியறது இல்லை. அங்கே போனால் எங்கே பார்த்தாலும் ஜோடியாக இருந்துன்னு ஒரே செக்ஸ் டார்ச்சர். எங்கே பார்த்தாலுமே எங்கள் குழந்தைங்களை நம்பி ஸ்கூலுக்கு எங்களால் அனுப்ப முடிய மாட்டேங்குது. ஒரு ஆட்டோக்காரை நம்பியும் அனுப்ப முடிய மாட்டேங்குது. ட்ரெயினில் பஸ்ஸில் முதல்ல உட்கார முடிய மாட்டேங்குது சார். நம்பி பக்கத்தில் உட்கார வச்சாக்கா அங்கேயும் ஒரே தொல்லை, அங்கே தொடுறது இங்கே தொடுறது, இதே டார்ச்சர் தான் சார். எப்படி சார் எங்கள் குழந்தைங்களை நாங்கள் வெளியில் இட்டுன்னு போக முடியும்? நம்பி ஸ்கூலுக்கு எப்படி சார் எங்களால் அனுப்ப முடியும்? இதுக்கெல்லாம் அரசாங்கம் முதல்ல ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் சார். அங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரார்த்தனை நடந்துக்கிட்டே இருக்குது ரோட்டில், அப்புறம் வீட்டில். இப்போ தெரியாமல் நிறைய சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சட்ட விரோதம் அப்படின்றாங்க. ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம பேப்பரில் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு சட்டப்பூர்வமாக ஆக்கிட்டாக்கா ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாரும் அவங்க தேவைப்பட்டால் போகும்போது தேவையில்லைனாக்கா அவங்க மட்டும் வேலையை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஏரியா இல்லாமல் தான் சார் சின்ன குழந்தைங்கள்லாம் கற்பழிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கடத்தி கொண்டு போயிட்டு ரேப்பிங் பண்ணுறது, ரேப்பிங் பண்ணி கொலை பண்ணி போட்டுடுறாங்க. கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லில் இருந்து இன்டர்நெட்டில் இருந்து வீட்டை விட்டு வெளியில் வர்றதுலேருந்து சார் எல்லா இடத்துலையும் விபச்சாரம், செக்ஸ் பற்றின விஷயங்கள் நிறையா எல்லாத்துக்கும் இளைஞர்களை கெடுக்கிற அளவுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி இடம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சார். ஏன்னாக்கா இந்தியாவுக்குள்ளே தான் கல்கத்தா வரைக்கும் மும்பை இருக்குது. அங்கெல்லாம் ஒரு இடம் இருக்கும்போது ஏன் சார் சென்னைக்கு இருக்கக்கூடாது?